அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. வணக்கம் மக்கள், இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நான் காந்தாரா படத்தோட பார்ட் 1, அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட் 2 படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ட்ரெய்லர் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காந்தாரா ட்ரெய்லர். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பனாக சொல்லிட்டாங்க, சாராம்சம் எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம அப்பா காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த சின்ன பையன். ஸோ அப்பா சர்க்கிள் சுற்றி காணாமனால ஸோ அதை லூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பெல்லாம் மனுஷன் அதர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த ஈஸ்வர கடவுள் கரங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளே தான் நடக்குது. காட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது. நகரமயமாகாமல் காட்டுக்குள்ளே வாழ்ந்தது பழங்குடியினர். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் பழங்குடியினர் சம்மந்தப்பட்டது. சக்தி திருமகன் படம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுலேயும் பழங்குடியினர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இதுலேயும் பழங்குடியினர், அதாவது இதில் வந்து நவீன காலத்தில் வந்து சக்தி திருமகன், நவீன காலத்தில் வரக்கூடிய பழங்குடியினர், அப்புறம் டிஜிட்டல் இயராக். இது பண்டைய கால பழங்குடியினர், அந்த காலத்து அரசர்கள். ஸோ ரெண்டும் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். அப்போ அரசர்கள் காந்தாரால, சக்தி திருமகனில் பொலிட்டிஷியன்ஸ். ஸோ சிம்பிளான விஷயம் தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா காந்தாராவை பற்றி தான். அது தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த காந்தாராவில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள வருது. கடவுள் வந்து இங்கே தான் வருவார், அவதரிப்பார், மக்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது அவதரிப்பார் அப்படின்ற மாதிரி சிவபெருமானை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். வானத்துலேருந்து ஒரு கல் வரும், அப்பப்போ அந்த கல் வரும்னு சொல்லுவாங்க, ஏரிக்கல்கள். ஸோ வானத்துலேருந்து கரெக்டாக அந்த பூமியில் விழுகுது. ARM அப்படின்ற படத்தை பற்றி நம்ம டிகோட் பண்ணியிருப்போம். அந்த படத்தை பற்றி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு எரிக்கல் வந்து விழுகும். அது மக்களுக்காக வந்து விழுகும். அது மக்களோட பயனுக்காக வந்திருக்கும். அதில் மெடிசன் பர்பஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை அரசர்கள் ஆட்டையை போட்டு அவங்களுக்குள்ள பதுக்கிடுவாங்க. அதை வென்ற ஒருத்தவருக்கு கொடுக்காம போலியான சிலையை கொடுத்து பல ஏமாத்து வேலை பண்ணியிருப்பாங்க அரச குடும்பங்கள். அதே தான் இங்கேயும் அந்த சாமியை கைப்பற்றி வச்சிருப்பானுங்க அரச குடும்பங்கள். அதில் வந்து திருப்பி டேக் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரச குடும்பங்களோட ராணி வந்து அவங்க இப்போ ட்ரைப்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ட்ரைப் கூட பழகுறாங்க. அந்த ராணி இளவரசி வந்து பழகுறாங்க. அங்கே எப்படி கொள்முட்டப்படுது பார்த்தீங்கன்னா, ரத்தம் கலந்துப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ட்ரைப்ஸை அழிக்கணும். இதே தான் இப்போ நீங்கள் லோகான்ற படம் பார்த்தீங்க, அவங்க கோயிலுக்குள்ளே ட்ரைப்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்றக்காக ட்ரைப்ஸை பலி கொடுக்கணும்னு சொல்லி பலி கொடுத்தாங்க. இது எல்லாமே ஒரே கதைகள் தான், வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுது. ஆளும் வர்க்கம் சொல்லக்கூடிய அரச குடும்பங்கள் அனைத்தும் கீழே இருக்க ட்ரைப்ஸு, அதாவது பழங்குடியின மக்களை அழிக்கிறதா வேலை. அதாவது சாதாரண தற்போதைய மனிதர்கள் இவங்களை அழிக்கிறது, கொடுமைப்படுத்துறது தான் வேலையா இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கா பொலிட்டிஷியன் வச்சு. இதை தான் ஆதி வரலாறு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கேட்டா கான்ஸ்பிரசின்றீங்க. சரி, ரைட்டு விடுங்க, உங்களுக்கு புரிதல் அவ்வளோதான். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. குளத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தாராளுங்க ரத்தத்தால தொடக்கிற. இப்போ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த ராணி வந்து அந்த ட்ரைப்ஸில் இருக்க ஒரு தலைவன் கூட பழகுறாங்க, க்ளோஸ்ட் ஆயிடுறாங்க. அதனால ஒரு ரிவெஞ்ச் ஆகி அந்த அரச உடம்பு உள்ளே இறங்கி போட்டு தருது எல்லாத்தையும். குறிப்பாக அந்த ட்ரைப்ஸோட பொருட்கள்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடணுமா, அதை கூட அவங்க வந்து உள்ளே வந்து கொடுக்கக்கூடாதான். அவங்க வந்து ஒரு தீண்டத்தகாத மாதிரி அவங்க பொருள்லாம் தேவையா. ஸோ அதை எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு வணிகம் நடக்குது. இனிமே இங்க விளையிறதுல 3ல் 1 பங்கு எல்லையில வைக்க தேவையில்லை. காந்தாரா ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. அதாவது அரச குடும்பங்கள்லாம் எங்க வணிகம் பண்ணுவாங்களோ, ட்ரேட்ஸ் பண்ணுவாங்களோ, அந்த இடத்துல இவங்களும் ஒரு கடை போடுறாங்க. இந்த சந்தை மாதிரி இருக்கும்ல, சந்தை மாதிரி வந்து வியாபாரம் பண்ண வராங்க. ட்ரைப்ஸ் வியாபாரத்துக்குள்ள உள்ள வராங்க. வரப்போ இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி அடிக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணி பாருங்க, அவனுங்கள இடத்துக்குள்ள நாம வந்துடவே கூடாதுன்றது தெளிவா இருக்கானுங்க. இது தற்போதைய காலத்துல கூட இருக்கு. இப்போ வேணா சொல்லி புதுசாக ஒரு அரசியல் இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே பழந்துன்னு கொட்டப்பட்ட கூட்டம் இருக்கும். ஏமாத்தி பொழைச்சு குட்டி கொடுத்து காட்டி கொடுத்து பல வேலைகள் பண்ணி வியாபாரம் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அவனுக்குள்ள நம்ம போட்டி போடணும் அப்படின்னா அவனை மாதிரியே நாமளும் இந்த வேலைலாம் பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு காணாமல் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நசுக்கிடுவாங்க. அதாவது இந்த லஞ்சம் கிடைக்கிறது, சாதாரண ரோட்டு கடையில் கூட வாங்குறாங்க. காசு கொடுத்தா தான் கடை நடத்த முடியும், இல்லைன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உடச்சு தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்குது, தேடி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இந்த கதையம்சம் என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரைப்ஸ் எப்படி அழிச்சாங்க, மன்னர் குடும்பம் எப்படி சரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூட்டுறாங்க. அதுக்குள்ளே இந்த ஆற்றல் எடுத்தக்குள்ளே சிவன் இன்னும் இங்கே தான் இருக்காரு, இந்த குழிக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க, டார்க்குள்ள. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு.
அது குழிக்குள்ளே நீங்கள் ரெப்ரசண்டாக காட்டுவாங்க. அது குகை மாதிரி, அந்த குகையை காட்டுறாங்க. அந்த டார்க்குள்ளே தான் அந்த சிவன் இன்னும் இருக்கார், சிவந்தவன். அவனை காட்டும் போது நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிவனையும் காட்டணும். அதுக்காக கையில் சூலாயத்தை கொடுத்து அதில் வந்து இந்த பாம்பு வந்து டிசைன் இருக்கும். அந்த சூலாயத்துக்கு கீழே இந்த பாம்பு டிசைன் இருக்கும். ஆனால் நம்மளை காட்டுறதுன்னு அப்படின்றக்காக உள்ள உடம்புல ரத்தம், சிவந்தவன் மற்றவங்களோட ரத்தத்தால் குளிச்சு அடிச்சு நவத்தினவன் எல்லாத்தையுமே. ஸோ அதை காட்டுறதுக்காக சிவந்தவனையும் காட்டுறாங்க. 2 கேரக்டரையும் அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக காட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மெயின் ரீசனாக இருக்குது. காடு வந்து உதவி செய்யும். அவதார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏவா அவனுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த டிராகன்ஸ், அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அந்த ட்ரைபல்களுக்கு உதவி பண்ணும். அங்கேயும் ட்ரைபல்ஸ் வணிகர்கள். ஸோ இங்கேயும் ட்ரைபல்ஸ் வணிகர்கள், அதாவது அரச குடும்பங்கள் பிரம்ம ராட்சசன் ஒரு வார்த்தை வரும். காந்தாராக்குள்ள அங்க பிரம்ம ராட்சசன் இருக்கா? பிரம்ம ராட்சசன்னா என்னடா மீனிங் போய் பார்த்தோம்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகர். ஸோ என்ன சொல்றது, உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ட்ரேடிங் பண்ற கூட்டம். அதே மாதிரி நிறைய ஞானம் உள்ளவன், நிறைய இன்டெலிஜென்ட் உள்ளவன். அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா, அநியாயமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா, அவனுடைய ஞானத்தை தப்பாக பயன்படுத்தினான் அப்படின்னா அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சசனாக பிறப்பான். அப்போது சாதாரண மக்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக மாறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இந்த பிரம்ம ராட்சசன்ற வார்த்தை பிரம்மர்களே போட்டு தள்ளுறது. அதாவது பேராமணன் கூட்டம் இருக்குல்ல, சக்தி திருமகன் படத்தில் சொல்கிறேன், அதோட கனெக்ட் பண்ணுறேன். அதில் பேர் அமணர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க தான் நாங்கள் தலையில் இருந்திருக்கோம், நாங்களாம் அதில் அந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் ஓப்பனாகவே இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லை, அவங்கள தூக்கி சாப்பிட்ற மாதிரி ட்ரைப்ஸ்குள்ளே அந்த ஆற்றல் விழுவும், ஞானம் உதிக்கும். ஸோ இதான் மேட்ரு. நம்ம தான் அந்த ஞானத்தை உருவாக்க முடியும். அது அவனுக்கு நிகராக வந்து நின்றக்கூடாது. அவனை விட சூப்பர் இன்டெலெக்ஷனாக இருக்கும். அதாவது அவனை விட அபரிவிதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நல்ல விதத்தில், கெட்ட விதத்தில் இல்லை, நல்ல விதத்தில் இருக்கும். அது வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் சாதாரண மக்களையும் அடித்தட்டு மக்களையும் எப்பயுமே வறுமை கோட்டு கீழே வச்சுருக்காங்க. வறுமையிலே வாழணும். அவன் மேலே வந்துட்டான் அப்படின்னா டைம் ஸ்பேஸ் கிடச்சிரும். டைம் ஸ்பேஸ் கிடச்சுன்னா சிந்திக்க ஆரம்பிப்பான். அவன் சிந்திக்க ஆரம்பிச்சானா மூளையை பயன்படுத்துவான். மூளையை பயன்படுத்தினானா மேலே உட்காந்துட்டு இருக்குல்ல தலையிலேருந்து வந்தவங்க தலையோட தூக்கிடுவோம். ஸோ இது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. ஸ்கிரிப்ட் அப்படி தான் போகுது. இதுக்கு மேலே இந்த வீடியோ பற்றி பேசுறதுக்கு அந்த ஏவா உதவுறாங்கன்னு சொன்னேன்ல அவதார் படத்தில், அதே மாதிரி இந்த படத்துலையும் காட்டில் இருக்க விலங்குகள்லாம் அவங்கள தாக்க போகும். ஸோ இயற்கை எப்பயுமே மனிதர்கள் பக்கம் தான் நிற்கிது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னால இங்கே நடக்கிற சுழற்சி புரியும். இப்போ பார்க்குறதுலாம் தற்காலிக பிரச்சனைகள், பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம், அது இது போர் பிரச்சனைகள், இதெல்லாம் தற்காலிகம். இவனுங்களாம் உருவாக்குனது, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது. உண்மையான உலகத்தில், உண்மையான மனித கூட்டத்துக்குள்ளே இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் உருவாக்குனது இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக, நிரந்தர அடிமைகளாக மாற்றுறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த காந்தாரா படம் வந்த பிறகு டீட்டெயிலாக பேசலாம். இப்போ இந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டனை போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா ஏசன்ட்ரெஸ் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சக்தி திருமகன் படத்தை பற்றி பேசணும், பார்க்கலாம்.